இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனம் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாரதி, நான் ஆக்சுவலா உங்ககிட்ட வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். என்ன விஷயம் ஆதி? உங்க பர்சனல் விஷயத்தை பத்தி கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் என்னதாங்க பிரச்சனை? இப்போ அவர் எங்க தான் இருக்காரு? நான் ஏற்கனவே உங்ககிட்ட இதை பத்தி பேசினப்போ உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ கேட்க வேண்டிய சூழ்நிலை. ஆதி, நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசி என்ன நானே காயப்படுத்திக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பாரதி, உங்க ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்கள பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? 2 பேரும் அப்பா இல்லாம கஷ்டப்படுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ் பேசினதை கேட்டீங்கல்ல? எல்லாம் தெரிஞ்சும் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அதனாலதான் கேக்குறேன், எதுக்காக உங்க ஹஸ்பண்டை தள்ளி வச்சு பாக்குறீங்க? என்னதான் நடந்துச்சு? நான் எங்க தள்ளி வச்சு பாக்குறேன் ஆதி? நீங்க என் முன்னாடியே தான் நிக்கிறீங்க. பாரதி, இந்த உலகத்துல தப்பு பண்ணாத மனுஷங்களே கிடையாது. ஆனாலும் நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்க கூடாது. பரவாயில்ல ஆதி, சில நேரங்கள்ல அவங்க அவங்களோட நியாயம் அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். எனக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் கடந்து வந்து ஒரு வைராகியத்தோட நான் இங்க தனியா நிக்கிறேன். நான் இப்ப என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அது போதும். உங்க கான்ஃபிடன்ஸும் தைரியமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாரதி. பட் அதனால நீங்க தப்பான முடிவுகள் எடுத்துடக்கூடாது. இல்ல, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சும் நான் திரும்ப திரும்ப இதை பத்தி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா ஏதாவது ஒரு டைம்ல தப்பு பண்ணிட்டோமேன்னு நீங்க யோசிச்சிடக்கூடாது. நீங்க யோசிக்கிறது கரெக்டான விஷயம்தான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அத பத்தி யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. சரி பாரதி, உங்களுக்காக இல்ல, எனக்காக ப்ளீஸ் என் கூட கிளம்பி வாங்க. காஞ்சிபுரத்துக்கு போலாம். உங்க ஹஸ்பண்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதே தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க. உங்களை என் குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்கணும்னு சொல்லி நான் கேட்கல, நீங்களா தான் சொன்னீங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. நான் இப்பவே என் குழந்தைங்க கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன். பாரதி, அந்த மனப்பக்குவம் எனக்கு இருக்கு. அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. பாரதி, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காம எதோ பேசுறீங்க. போதும் ஆதி, இதுக்கப்புறம் இத பத்தி பேச வேண்டாம். பாரதி, குழந்தைங்களை பேக் சீட்ல ஏத்திட்டு நீங்க ஃப்ரண்ட்ல உட்காருங்க. ஆதி, என்ன விஷயம்? குழந்தைங்களை எதுக்காக சீக்கிரமா ரெடி பண்ண சொன்னீங்க? ஒரு முக்கியமான வேலை பாரதி. என்ன ஆதி, திடீர்னு இப்படி சொல்றீங்க? முக்கியமான விஷயம்னு சொல்லிருந்தா நான் பாட்டியையும் அம்மாவையும் குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட சொல்லிருப்பேன்ல. பாரதி, இப்ப என்ன, ஸ்கூல் ஆன் தி வேலை தானே இருக்கு. நம்ம விட்டுட்டு அப்படியே போலாம். சரி, ஆனா என்ன முக்கியமான வேலை? அட வாங்க பாரதி, அங்கதானே போறோம். அதுக்குள்ள என்ன அவசரம்? வாங்க ஏறுங்க. ஏறிக்கோங்க. நீங்க ஃப்ரண்ட்ட போய் ஏறுங்க, போங்க. நான் உண்மையான காரணத்தை சொன்னா நீங்க வரமாட்டேன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, காஞ்சிபுரத்துக்கு போய் உங்க ஹஸ்பண்டை பத்தின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க தான் போறோம். முக்கியமான விஷயம் சொல்றாரு, கேட்டா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரே. இவர் என்ன யோசிக்கிறாருன்னே தெரியலையே. ஒருவேளை இவரு
அப்படிலாம் இருக்காது. என்ன பாரதி? எங்க தான் போறோம்? ஆ, அட போங்க பாரதி, எப்படியும் போனால் தெரியதான் போகுது. வெயிட் பண்ணுங்க, இன்னொரு 1 hour தான். என்னது 1 hour? என்னென்ன பாரதி, இந்த டிராஃபிக்ல இங்கேருந்து பக்கத்து ஏரியாவுக்கு போகிறதுக்கே 1 hour ஆகும். நீங்கள் என்ன 1 hour ஷாக் ஆகுறீங்க? நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் அபி மறுபடியும் அவனை தேடி கிளம்பி போயிருக்கான் மித்ரா. அண்ணா என்ன சொல்ற? நான் உங்ககிட்ட காலையிலேயே அபி கிட்ட பேசணும்னு சொன்னல, நீ தான் போயிட்டு வந்து பேசுறேன்னு சொன்ன. அவன் அதுக்குள்ள கிளம்பிட்டான் மித்ரா. அபி அவனை தான் பார்க்க போயிருக்கான்னு உனக்கு எப்படி நான் தெரியும்? அந்த கிழவியோட சேர்ந்து கிளம்பி போயிருக்கான் மித்ரா. அவங்களோட சேர்ந்து அபி எப்பவும் வெளியில போக மாட்டான். இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். என்ன பண்ண போறேன்னு பாரு. ஆனா நான் ப்ளீஸ், நீ எதுவுமே அவசரப்பட்டு பண்ணிராத. முதல்ல அபிக்கு போன் பண்ணி பேசு. அவ எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு. நம்ம இத பத்தி பொறுமையா பேசலாம். ஏய், அவ என்ன சின்ன குழந்தையா? நான் அவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறமும் அவ கிளம்பி போயிருக்கான். இப்பவே போய் அவளை கையும் களவுமா பிடிக்க போறேன். நீ உடனே கிளம்பி வா. எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். நான் எடுத்த முடிவை மாத்திக்கவே மாட்டேன். ஏய், ஆனா அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருந்தா அந்த கார் டிரைவர் பையனை தேடி போயிருப்பா அவ. இன்னைக்கு அவங்கள ஒரு வழியாக்காம விட மாட்டேன். ஷோ, ச்சே, அண்ணன் ஏன் இவ்ளோ அவசரப்படுறாரு? மித்ரா, என்ன எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற? போன்ல அண்ணா அப்படி என்னதான் சொன்னாரு? இல்லடி, எல்லாம் அந்த மனோவால வந்த பிரச்சனை. என்னது மனோவா? ஆமா. நம்ம ஆளுங்களை வச்சு பக்காவா ஒரு ஆக்சிடென்ட்ட பிளான் பண்ணி அவனை போட்டு தள்ளிடலாம். ஒரே கல்லுல 2 மாங்காய். அபியோட பிரச்சனையும் முடிஞ்சது, உண்மை தெரிஞ்சு நமக்கு பிரச்சனையா இருக்க அவன் கதையும் முடிஞ்சது. ஷோ, போதும் நிஷா, ஆளுக்குன்னு ஒண்ணு பண்ணாதீங்க. ஏற்கனவே அண்ணா நான் சொல்றதை கேட்காம அவர் ஏதோ பண்றேன்னு போறாரு. அபிகிட்ட நான் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது உண்மைதான். ஆனா ராஸ்கல். ஆதி